அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன். கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் இன்ஸ்டியூட் கம்ப்ளீட் அட்மிஷன் ப்ராசஸ் வீடியோ பண்ணிகிட்ருக்கோம் இல்லைங்களா? அந்த வரிசையில் இந்த 2021 கவுன்சிலிங்க்கான ஆன்லைன் கவுன்சிலிங் ப்ரொசீஜர் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஆன்லைன் ஜெனரல் கேட்டகரிக்கு 24 பிப்ரவரிலேருந்து 28 பிப்ரவரி 5 மணி சாயந்தரம் 5 மணி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. இந்த கவுன்சிலிங்கில் நீங்கள் என்னென்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதை நான் ஜஸ்ட்டு ஒரு ஓவரால் ஒரு ஐடியா உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஜம்ப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நிச்சயம் நல்ல விஷயம் இருக்குது, புரிஞ்சுக்கலாம் ஈஸியாக. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணி வைங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதுதான் ஜஸ்ட்டு நீங்கள் அந்த ஹோம் பேஜில் போய்ட்டு TNAU.UCANApply.com அதில் போனீங்கன்னா தெரியும். அந்த லேட்டஸ்ட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த ரேங்க் லிஸ்ட் ரிலீஸாக இருக்குது, கவுன்சிலிங் ஷெட்யூல், அந்த லாஸ்ட்டு ஃபைல் வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் ப்ரொசீஜர் அப்படின்றது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பிடிஎஃப் ஃபைல் ஓப்பன் ஆகும். ஸ்டெப்ஸ் ஃபார் ஆன்லைன் கவுன்சிலிங், பீரியட் ஆஃப் ஆன்லைன் கவுன்சிலிங் சொல்லியிருக்காங்க பாருங்கள். 24/2/2022 28. இப்போ சொன்னேன்னு அந்த விஷயந்தான் முக்கியமான விஷயம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கவுன்சிலிங் ஃபீஸு பே பண்ணால் மட்டும்தான் நீங்கள் அந்த ஆன்லைன் சீட் அலாட்மெண்ட்டில் எடுத்துக்குவாங்க. ப்ளஸ் அந்த சாய்ஸு என்ன நடக்குது அடுத்தடுத்த ப்ராசஸ்க்கு எல்லாமே அந்த ஃபீஸு பே பண்ணதுக்கப்புறம் தான் மூவ் ஆகும். இந்த ஃபீஸ் யாருக்கு? எஸ்சி எஸ்டிக்கு 1500 ரூபா. 3000 யாருக்குன்னா அதர் கேட்டகரிஸுக்கு. ரொம்ப முக்கியமாக அந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கங்க இருக்குது. நீங்கள் ஏற்கனவே ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரியில் ஏதாவது அப்ளை பண்ணியிருக்கீங்க, அப்ளை பண்ணி ப்ளஸ் ஃபீஸ் கட்டியிருக்கீங்கன்னா இப்போ பண்ண தேவையில்லை, ஃபீஸு பே பண்ண தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதையும் அந்த பாயிண்ட் வந்து நோட் பண்ணிக்கிங்க. ஸ்டெப் 1, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம்? என்டர் லாகின் த்ரூ TNAU.UCANApply.com இதான் வெப்சைட் அட்ரஸ்ஸு. இதில் போய்ட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா ஒன்ஸு சப்மிட் பண்ணுங்கள், உள்ளே போய்டுவீங்க. அந்த அடுத்த லிங்க் ஓப்பன் ஆகும் ஹோம் பேஜு. கிளிக் கவுன்சிலிங் ஃபீ பேமெண்ட் பட்டன், இது 2வது ஸ்டெப்பு. அந்த பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், கவுன்சிலிங் ஃபீ பேமெண்ட் வந்து எப்படின்னு சொல்லி. ஸ்டெப் 3ல் என்னென்னா, கிளிக் கவுன்சிலிங் பேமெண்ட் ரெசிப்ட் பட்டன் டு கெட் ரெசிப்ட் முக்கியம். நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகிறப்ப இந்த ரெசிப்ட் தேவைப்படும். அப்போ அதனால் அவசியம் பண்ணிக்கிங்க, ரெசிப்ட்டு எடுத்துக்கோங்க. அது அந்த ஐக்கான் கொடுத்துருக்கு பாருங்கள், இமேஜ் இருக்குது விண்டோவில். அடுத்த ஸ்டெப் என்னென்னா, கோ டு மை அப்ளிகேஷன்றது உங்களுடைய அப்ளிகேஷனை ரிவ்யூ பண்ணி பார்க்குறது. இதுக்கு அடுத்து தான் முக்கியமான ப்ராசஸ் வந்துகிட்டே இருக்குது. அது என்னன்றதை பார்க்கலாம். ப்ளஸ் எடிட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். இங்கே என்ன பண்ண போகிறோம்? கிளிக் ஓகே டு ப்ரொசீட் ஃபார் எடிட்டிங் மீன்ஸ் உங்கள் காலேஜை மாற்றிக்கலாம், கோர்சஸை மாற்றலாம். இந்த 2 சாய்ஸஸ் வந்து மாற்றிக்கிறது. அது முக்கியமான விஷயம் இதில் நடக்குது. அதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. Candidate, please note after making any changes you need to press save and proceed. அந்த சேஞ்சஸ்லாம் பண்ணிட்டீங்கன்னா சேவ் அண்ட் ப்ரொசீட்னு அதை பட்டனை கிளிக் பண்ணணும். அதுக்கடுத்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சுக்கலாம். ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போய்டும். கிளிக் கோர்ஸ் காலேஜ் செலெக்ஷன் டேப். இந்த டேப்பில் தான் காலேஜ் மாற்றணும்னா, கோர்ஸை மாற்றணும்னா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது ஒரு சான்ஸ் உங்களுக்கு. கவுன்சிலிங் ஃபைனல் சீட் அலாட்மெண்ட்டுக்கு முன்னாடி இது ஒரு ஆப்ஷன் இருக்குது, அவசியம் ப்ராசஸ் பண்ணுங்க இருக்குது. அப்புறம் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா ப்ரிவியூ அண்டு கன்ஃபார்ம் அந்த பட்டனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ஒரு தடவைக்கு 2 தடவை வெரிஃபை பண்ணிக்கிங்க. தென் வாண்ட் டு ஸ்டடி அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சர் தமிழ் மீடியத்துக்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸ்டெப் 8ல் செலக்ட் எஸ் ஆர் நோ. நீங்கள் அதை தமிழ் மீடியத்துக்கு எப்படி அப்ளை பண்ணுன்றதை ஏற்கனவே சொல்லியிருக்கு. அந்த ப்ராசஸ் கரெக்டுன்னா பண்ணுங்கள். அப்புறம் ஸ்டெப் 9ல் பார்த்தீங்கன்னா ரீஅரேஞ்ச் த காலேஜ் கோர்ஸ் செலெக்ஷன். அதுதான் இப்போ சொன்னேன். காலேஜ் கோர்ஸ் எல்லாம் ப்ரிஃபரன்ஸ் மாற்றுறதா மாற்றிக்கிங்க. கிளிக் சேவ் ப்ரிஃபரன்சஸ் அண்ட் ப்ரொசீட் பட்டன். ஒன்ஸ் சேவ் பண்ணிட்டீங்கன்னா ப்ரொசீட் பண்ண சொல்லியிருக்காங்க. சேவ் ப்ரிஃபரன்சஸ், இது அடுத்த ஸ்டெப்பு. 11வது ஸ்டெப் என்னென்னா, ஆர் யூ ஷூர் டு சேவ் திஸ் ப்ரிஃபரன்ஸ். நீங்கள் கொடுத்த அந்த சேஞ்சஸ்லாம் ஓகேவா, ஷூராக கேட்குறாங்க, நிச்சயமா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ் அப்படின்னா இதில் பண்ணிவிடுங்க. நோன்னு சொன்னீங்கன்னா பேக் போய்ட்டு எடிட் பண்ணலாம். அப்புறம் சி ப்ரிவியூ அண்ட் இஃப் நீடட் டேக் பிரிண்ட் அவுட்டு. அவசியம் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுங்க. அந்த ப்ரிஃபரன்ஸு ஃபியூச்சரில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் பட் நீங்கள் இந்த 28ஆந்தேதிக்குள்ளார எத்தனை தடவை வேணாலும் அதை மாற்றிக்க முடியும். அதை இந்த கடைசியாக என்ன சேவ் பண்ணிருக்கீங்களோ, என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்கீங்களோ அதுதான் சீட் அலாட்மெண்ட்டுக்கு எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 28/2/2022 சாயந்தரம் 5 மணி வரைக்கும் டைம் இருக்குது. உங்கள் மனது மாறலாம். இப்போ உடனே அவசரப்பட்டு நீங்கள் பண்ணணும் அவசியம் இல்லை. 4 நாள் டைம் இருக்குது, யோசிங்க. காலேஜை பற்றின ரிவ்யூலாம் பாருங்கள். நம்ம சேனல் நிறைய வீடியோலாம் போட்டிருக்கேன். காலேஜஸ் பற்றின இன்ஃபர்மேஷன், கோர்சஸ் பற்றின ஐடியாலாம் சொல்லியிருக்கேன். எந்த கோர்ஸ் பெட்டரு, எப்படி இருக்கும்,
காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பேசியிருக்கோம். தொடர்ந்து நம்ம வீடியோலாம் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இன்னொரு ஐடியா கிடைக்கும். ஸோ 28 வரைக்கும் டைம் இருக்குது. அவசரப்படாமல் பொறுமையாக நிதானமாக சாய்ஸை ஃபில் பண்ணுங்கள், லாக் பண்ணுங்கள். ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் all agriculture aspirants. Thank you for watching KTV School. Don't forget to subscribe our channel. Thank you.